ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நான் உங்கள் கௌதமன் சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக போட்டிலேருந்து W50 அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஎஸ் வாங்கியிருக்கேன். இந்த டிடபிள்யூஎஸை அண்டர் 900க்கு வாங்கியிருக்கேன். அண்டர் 900க்கு இந்த டிடபிள்யூஎஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, கால் குவாலிட்டி எப்படி இருக்குது, கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் மாதிரி வந்துருங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் போல்ட் W50ன்னு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க டிடபிள்யூஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. கீழே மேட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சுக்கான கூப்பன் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் குவாலிட்டி தரமாக ஃபீல் பண்ண முடியும், சூப்பரான பேஸ் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது கேஸில் 450 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 50 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் டைமரும் சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 50லேருந்து 80% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 50 ஹவர்ஸ்ல ப்ளேபேக் டைம் வருது. ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம் அல்லது ரெகுலராக கால் பேசிட்டு இருந்தோம், கேமிங் மோட ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நியர்லி 45 ஹவர்ஸ்க்கு ப்ளேபேக் டைம் வருது. கேஸை சிங்கிள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 7.5 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ்க்கு ப்ளேபேக் டைம் வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 150 மினிட்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஓரளவுக்கு சூப்பராக இருக்காது. ஸோ பேட்டரியை பொறுத்தவரை இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. கேஸ்ல இருந்து பட்ஸ் எடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நம்ம ஃபோனோட பேர் ஆயிடுது. கனெக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 45 மில்லி செகண்ட்ஸ்க்கான அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடும் போது ஆடியோ வீடியோ சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் ட்ரை பண்ணும்போது ஆடியோ அண்ட் வீடியோ லைட்டாக லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ கேமிங் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரைட் சைட் ஏபிள்ஸை 4 டைம் டேப் பண்ணோம் அப்படின்னா கேமிங் மோட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுது. ஸோ கேமிங் மோட பொறுத்தவரை இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குவாட் மைக் வித் AI ENC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஸ்லையும் 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. இதனால கால் குவாலிட்டி சூப்பராக ஃபீல் பண்ண முடியும், கால் குவாலிட்டி கிளியராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ லாஸ்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, வாய்ஸஸ் ஆக்சஸ் பண்ணுறது, கேமிங் மோட சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்மளால் டச் கண்ட்ரோல்லே பண்ணிக்க முடியும். டச் கண்ட்ரோல் பொறுத்தவரை ஒரு ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வாட்டர் ரெசன் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IP/XY ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். டிசைனை பொறுத்தவரைக்கும் இந்த டெக்ஸ்சரான பேட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ஸ்க்கான கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போல்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸுக்குள்ள பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கேஸோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கிரே கலர்ல டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. அண்ட் தென் சார்ஜிங் LED இண்டிகேஷன்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க. கேஸோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸை பொறுத்தவரை ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு, ஈஸியாக ஹோல்ட் பண்ணிக்க முடியும். என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா மேக்னெட்டிக் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லூஸாக தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி அந்த அளவுக்கு குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஸோ பில்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து கீழே போடுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து உடையறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ டிசைனை பொறுத்தவரை லுக் வைஸ் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்தாலும் பட் பில்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பட்ஸ் கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விடல. என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா என்னால் வந்து டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண முடியல. டம்ப் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். %50 வால்யூமில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை பேஸ் எல்லாம் தரமாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக ஃபீல் பண்ண முடியுது. என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா சாங்கில் இருக்க பேஸை விட வோக்கல் கொஞ்சம் அதிகமாக கேட்குற மாதிரி இருக்குது. ட்ரிபிள் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி கொஞ்சம் மாதிரி சலசலன்னு கேட்குற மாதிரி இருக்குது. 5.1 சாங்ஸ்லாம் வச்சு கேட்டோம் அப்படின்னா ட்ரிபிள் அண்ட் பேஸ் வந்து ஈக்குவலான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பேஸ் நம்மளால் வந்து ரொம்ப ஹையாக ஃபீல் பண்ண முடியாது, மாடரேட்டாக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. நான் பேசுறது எனக்கு கரெக்டாக கேட்குது, அவங்க பேசுறது எனக்கு கரெக்டாக கேட்குது. பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விட்டு விட்டு கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ என்வெம்ல நாய்ஸ் கேன்சலேஷன் அவ்வளோக்கும் கேன்சல் பண்ணாட்டியும் மாடரேட்டாக கேன்சல் பண்ணுது. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது 4 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ரெட், பிளாக், ப்ளூ, சில்வர் அப்படிங்கிற 4 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஓவராலா இந்த டியர் பேஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4. நீங்க ஒரு டியர் பேஸ் வாங்கலாம்னு இருக்கீங்க, அண்டர் 900 வாங்கலாம்னு இருக்கீங்க, போல்ட்ல இருந்து வாங்கலாம்னு இருக்கீங்க, நார்மலான சவுண்ட் குவாலிட்டி, நார்மலான கால் குவாலிட்டி அண்ட் தென் பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கணும், நார்மலான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டியர் பேஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டியர் பேஸை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. நான் அந்த ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ போறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் தெரிய வரும். நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.